சற்றுமுன் வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு. நம்ம அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடிய அனைத்து பொருட்களோட விலையும் குறைந்திருக்கிறதாகவும், எவ்வளோ குறைஞ்சிருக்கு அப்படின்ற பட்டியல் அனைத்தும் இப்ப வெளியாயிருக்கு. இத பத்தின விவரம் தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சுதந்திர தினத்தையொட்டி ஜிஎஸ்டியில சீர்திருத்தங்கள் கொண்டு வரப்படும் அப்படின்னும், தீபாவளி பரிசா இந்த அறிவிப்பு வெளியிடப்படும் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. அதனை போன்றே டெல்லியில நேற்று ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் நடந்துச்சு. மத்திய நிதி அமைச்சரான நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஜிஎஸ்டி விலை குறைப்பு பற்றின முழு விவரங்களை அளித்தாரு. அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். நடைமுறையில இருக்கக்கூடிய ஜிஎஸ்டின்னா பார்த்தோம்னா 5%, 12%, 18%, 28% இவை அனைத்தும் தான் ஜிஎஸ்டியில நடைமுறையில இருக்கிறது. இதுல தான் இப்போ 12 மற்றும் 28% என்ற இரு வரிகள் நீக்கப்பட்டுள்ளது. மாறாக 5%, 18% வரிகள் நடைமுறையில் தொடர உள்ளது. ஸோ இதில் இனிமே 2 ஜிஎஸ்டி கட்டாயிடும் அப்படின்னும், ஒன்லி 5%, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 12% ஆன ஜிஎஸ்டி மட்டும்தான் இனிமே அமலில் இருக்க போதும் அப்படின்ற ஒரு அப்டேட்டை வெளியிட்டிருக்காங்க. இதில் பால், ரொட்டி, சப்பாத்தி உள்ளிட்ட பொருட்களுக்கான ஜிஎஸ்டி வரி ரத்து செய்யப்பட்டுள்ளது. ஸோ இதனால பால் விலை, நம்ம ரொட்டிக்கான அந்த மாவு வாங்குற விலையில இருந்தெல்லாம் விலை குறைக்கப்படும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். நம்ம மக்களான தினசரி பயன்பாட்டில் உள்ள தலைக்கு பயன்படுத்தும் எண்ணெய், ஷாம்பு, டூத் பேஸ்ட், கழிவறை சோப்பு, பல் தேய்க்கும் பிரஷ், சேவிங் கிரீம் உள்ளிட்டவற்றின் மீதான 18% வரி 5% குறைக்கப்பட்டுள்ளது. ஸோ இதற்கு நான் சொல்லியிருக்க அனைத்துக்குமே 5% தான் இனிமே ஜிஎஸ்டி. பால் சம்பந்தப்பட்ட பொருட்களான வெண்ணெய், நெய், பாலாடை கட்டி, பால் பொருட்கள், பால் டப்பாக்கள், குழந்தைகளுக்கான நாப்கின்கள், டயப்பர்ஸ், தையல் மிஷின் உள்ளிட்டவற்றின் மீதான ஜிஎஸ்டி வரி 12% 5% குறைக்கப்பட்டுள்ளது. நான் இப்போ சொல்லக்கூடிய அனைத்துக்குமே ப்ரைஸ் அப்படின்றது ரொம்பவே கம்மியாக போகுது. இனிமே நொறுக்கு தீனிகள் மீதான 12% ஜிஎஸ்டி வரி 5% குறைக்கப்பட்டுள்ளது. கேக், பிஸ்கெட் போன்ற பொருட்களுக்கான ஜிஎஸ்டி வரி 18% இருந்து 5% குறைக்கப்பட்டுள்ளது. பாஸ்தா, மக்ரூனி, நூடுல்ஸ் போன்ற பொருட்களுக்கான ஜிஎஸ்டி வரி 18% 5%, சர்க்கரை, நிறமூட்டி, சர்க்கரை கட்டிகளுக்கான ஜிஎஸ்டி வரி 18% 5% குறைக்கப்பட்டுள்ளது. வீடுகளில் பயன்படுத்தப்படும் டிவி, ஏசி, கார் உள்ளிட்டவற்றின் ஜிஎஸ்டி வரி 28% இருந்தது. 18% தான் இனிமே குறைக்கப்பட்டிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆட்டோ, இருசக்கர வாகனங்கள், சரக்கு வாகனங்களுக்கான ஜிஎஸ்டி வரி 28% இருந்து 18% குறைக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய ஜிஎஸ்டி வரி விதிப்பு முறை செப்டம்பர் 22ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வர உள்ளது. ஸோ இவை அனைத்து தான் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதனால நமக்கு நிறையவே பொருட்களோட விலைகள் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. செப்டம்பர் 22ஆம் தேதிக்குள்ள இது ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த அறிவிப்புகளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க. மேலும் இது போல கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. லைக் ப்ரெஸ் பண்ணதுமே ஹைப் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதையும் பண்ணி விட்டுருங்க. பண்ணீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு போயிட்டு ஷேர் ஆகும். நீங்க ஷேர் பண்ணலனாலும் இந்த ஹைப் மூலமா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா ஹைப் பண்ணி விட்டுருங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.